வணக்கம்ங்கிறது தமிழில் ரொம்ப அழகான வார்த்தை. அதை நான் ஏன் தமிழில் சொல்கிறது இல்லை நீங்கள் நிறைய பேரும் கேட்குறீங்க. அதோட முக்கிய காரணம் என்னென்னா அதோட அர்த்தம் தான். வணக்கம்ங்கிறது வணங்குதல்னு ஒரு அர்த்தம். நான் வணங்குறது இறைவனை மட்டும்தான், மக்களை கிடையாது. எனக்கு என்ன யோசனை இருந்துச்சுன்னா ஹலோன்னு சொல்கிறது. ஆனால் அந்த வார்த்தையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்லு அந்த நெருக்கம் வார்த்தை வருது. அதனால நான் அது சொல்கிறது ஒரு மாதிரியா இருக்குது. வேற வந்து ஹாய் வார்த்தை இருக்குது. ஹாய் சொல்லும்போது அது கொஞ்சம் அன்ப்ரொஃபஷனலாக கொஞ்சம் மரியாதை இல்லாமல் பேசுகிற மாதிரியா இருக்கும். வேற பார்த்தீங்கன்னா ரஷ்யனில் ப்ரிவியத் ஜ்ராசுச்சன் இருக்குது. அதுவும் நல்ல வார்த்தை தான். ஆனால் அது நிறைய பேருக்கும் புரியாது. ஹிந்தியில் நமஸ்தே, மலையாளத்தில் நமஸ்காரம், அதுவும் வணக்கத்துக்கு ஒரு ஈக்குவலான வார்த்தை தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அரபு வார்த்தை. ஆனால் அது தமிழ்லேயே சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரியும் நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க. அதோட தமிழ் அர்த்தம் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே சாந்தியம் சமாதானமும் உண்டாகட்டும், அந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் நீளமாக சொல்கிற மாதிரியா இருக்குது. ஆனால் சலாம்ங்கிறது வார்த்தை பார்த்தீங்கன்னா உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி சலாம்ங்கிற வார்த்தை கிறிஸ்டியன்ஸும் சொல்லுவாங்க, யூதர்களும் சொல்லுவாங்க. ஸோ இது நிறைய பேருக்கும் புரியும். இங்கே கூட ரஷ்யாவில் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்களே, அவங்களும் சலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. மக்களை விரும்புகிறவங்க இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. ஸோ நான் ஏன் சலாம் சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.